உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்குமே அந்த சர்வேஸ்வரன் அருள், சர்வலோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரன் அருளும், வினை தீர்க்கும் அந்த விநாயகப் பெருமானின் அருளும், அன்னை ஆதிபராசக்தியின் அருளும், அறுபடை வீடு கண்ட அந்த முருகப்பெருமானின் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமுடன் எல்லாவித ஐஸ்வர்யங்களும், எல்லாவித யோகங்களும், எல்லாவித செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மீண்டும் அந்த அறுபடை முருகன், அந்த விநாயகப் பெருமான், அந்த ஆதிபராசக்தியை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது ஆனி மாத பலன்கள். ஆனி மாத பலன்கள் ஆனி 1 முதல் ஆனி 32 வரை இருக்கக்கூடிய சிறப்பு யோக பலன்கள். சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிவிட்டன. இத்தனை பயிற்சிகள் நடந்தாலுமே இந்த மாதக்கோள்களின் மாற்றம் ஒரு ஜாதகரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். வருடக்கோள்கள் செய்யாத ஒரு காரியத்தை மாதக்கோள்கள் அந்த வருடக்கோள்களோடு இணைந்து செயல்படும் பொழுது, மாதக்கோள்கள் அதற்கு ஏற்றவாறு அந்த வருடக்கோளுடன் சேர்ந்து இணைந்து ஒரு பார்த்தோ இணைந்து செயல்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த ஆனி மாத பலன்கள் ஆனி 1 முதல் ஆனி 32 வரை. இதற்கு ஆங்கில தேதி 15/6/2025 முதல் 16/7/2025 வரை இருக்கக்கூடிய அந்த ஆனி மாத பலன்களை பார்ப்போம். முதலில் ஆனி 1ஆம் தேதி தொடங்கும் போதே சதுர்த்தி திதி பாருங்க, அற்புதமாக அந்த விநாயகனை முன்வைத்து எந்த ஒரு காரியம் தொடங்க வேண்டும் என்பது போல அந்த ஆனி 1ஆம் தேதி சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம். சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் மகேந்திர யோகம், மகேந்திர ராஜ யோகம், பாலவ கர்ணம், பாலா பொங்கக்கூடிய பாலவ கர்ணத்தில் இந்த ஆனி மாதம் தொடங்குகிறது. இந்த ஆனி மாதத்தில் அடுத்து முக்கியமான சுப விரத விசேஷ நாட்கள், தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள், சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நாட்கள் அது என்ன என்று பார்ப்போம். முதலில் ஆனி 9 பிரதோஷ வழிபாடு. ஆனி 9 பிரதோஷ வழிபாடு கார்த்திகை நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை, ஆனி 9 திங்கட்கிழமை 23/6/2025 அன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் ஏற்படுகின்றது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்படுகின்ற பிரதோஷ வழிபாடு அந்த சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷ்ணு பெருமானையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் ஏற்பட்ட உங்கள் திருமணம், அதாவது உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் தடையோ இல்லை புத்திர தடையோ இல்லை கடன் பிரச்சனைகளோ நிச்சயமாக தீரும். சிவபெருமானை வழிபடுவதோடு மேலும் பெருமாளை வழிபட்டுக் கொள்ளுங்கள், நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். அடுத்து இந்த ஆனி மாதம் 11ஆம் தேதி, இந்த ஆனி மாதம் 11ஆம் தேதி அமாவாசை ஏற்படுகின்றது. இதற்குரிய ஆங்கில தேதி 25/6/2025 மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது. ஆக இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது இரத்த உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவர், அவர்கள் இரத்தத்தில் உள்ள கோளாறுகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். அழகர் மலை, மதுரையில் இருப்பவர்களுக்கு அழகர் மலையை சென்று வழிபடுங்கள்.
அங்கு உள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள். பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அங்கு இருக்கக்கூடிய அழகுமலை இருக்கக்கூடிய அழகரையும் வழிபடுங்கள். நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஆணி 13ஆம் தேதி. இந்த ஆணி 13 என்பது 27/6/2025. இந்த ஆணி 13ஆம் தேதி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்த லட்சுமி யோக விரதம். அமிர்த லட்சுமி யோக விரதம். பெண்கள் தன் கணவனுக்கு தொழில் வியாபாரம் விருத்தி அடைய, அதே நேரத்தில் பதவி உயர்வு தடைபட்டால் பதவி உயர்வு கிடைக்க, வழிபட வேண்டிய வீட்டில் மகா செல்வம் பெருக, கடன் நிவர்த்தி அடைய, செல்வம் பெருக அமிர்த லட்சுமி விரதம். அந்த வழிபாடு அமிர்த லட்சுமி விரத வழிபாடு. பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள். புரிஞ்சுட்டீங்களா? ஆணி 13 புனர்பூச நட்சத்திரத்தில் 27/6/2025 ஏற்படுகிறது. இந்த வழிபாட்டை மறந்து விடாதீர்கள். அமிர்த லட்சுமி விரதம். அமிர்த லட்சுமி விரதம் அற்புதமான நாள். தொழில் சிறக்க, வியாபாரம் விருத்தி அடைய, பதவி யோகம், வேலை வாய்ப்பு, பதவி யோகம். சரி, இதெல்லாம் கணவன்மார்கள் கிடைப்பதற்காக அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணி 26 பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமி யோகத்தினுடைய முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி யோகம் ஏற்படுகின்றது. வீடு கட்டக்கூடியவர் வாஸ்து நாளில் மட்டும்தான் அந்த வாஸ்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் அந்த வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் தொழில் தொடங்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், சுபகாரியங்கள் பேசி முடிக்கலாம் இந்த நாட்கள். சரிங்களா? ஆக இதுதான் ஆணி மாதத்தினுடைய சிறப்பான நாட்கள். மேலும் இது பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம். இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப நிறைய இடத்துல பார்த்து எங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கும். அதற்கு காரணம், முதல்ல ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை. முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மன் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி, அந்த பஞ்சாங்க முறைப்படி கணித்திருக்கிறார். நம் தலையெழுத்தை பிரம்மன் தலையெழுத்தாக அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆகவேதான் இது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய அவரவருக்கு ஏற்பட்ட ஒரு திறமைகளை சொல்லக்கூடிய முறைகள், கணிக்கின்ற முறைகளில் தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக எல்லாருக்கும் உலகத்தில் அத்தனை மனிதர்களையும் பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அதே பிரம்மன் தான் அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தை படைத்திருக்கிறார். அவர் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இனி நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். தெளிவான துல்லிதமான பலன்கள். கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் வேலை இல்லை, எத்தனை வருஷம் புத்திர பாக்கியம் இல்லை, கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா, தொழில நாளுக்கு நாள் மோசமா இருக்கா, கடன் ஆகிட்டே இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க. ஒரு முறை தூக்குங்க கீழே. புரிஞ்சுங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. தெளிவான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப மேசம் முதல் மீனம் வரை ஆணி மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பார்ப்போம். ஆணி மாத பலன்கள்
இந்த ஆணி மாத பலன்கள் இன்னைக்கு மீன ராசிக்கு, உண்மையிலே மீன ராசிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நேரம். ஏழரை நடக்குதே, ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? ஏழரை சனியுடைய துன்பங்கள் எதுவுமே உங்களை ஒண்ணுமே செய்யாது, ஒன்றும் செய்யாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய மீன ராசி கேந்திரத்தில் வந்து ஒரு கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆணி மாதம் அற்புதமான கிரக மாற்றம், ஒரு 4 கிரகங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அது முதல் மாற்றம் வந்து சூரியன். உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் ஒரு தைரியத்தையும் ஒரு வெற்றிகளையும் ஒரு துணிவையும் ஒரு சாதனையை ஏற்படுத்தக்கூடிய சிவராஜயோகத்தில், குருவோடு சேர்ந்து சிவராஜயோகத்தில் கேந்திரத்தை 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 4ஆம் இடம் வந்து கல்வி யோகம், உயர்கல்வி யோகம், வீடு வாசல் சொத்து யோகம், பதவி யோகம், நல்ல வேலை வாய்ப்பு, பூமி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக தீரக்கூடிய இடத்துல இந்த சிவராஜயோகத்தில். மேலும் புதன் கல்விக்கு அதிபதி, வியாபாரத்துக்கு அதிபதி, தொழில் விருத்திக்குரியவன் ஆட்சி பெற்றிருக்கிறார். புதன் ஆட்சி பெற்ற மிதுன ராசி மீனத்திற்கு கேந்திரம் 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், சுகஸ்தானம், கல்வி சுகம், தன சுகம், செல்வி சுகம், சொத்து சுகம் என்று ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். அதில் வந்து சிவராஜயோகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜயோகம். மேலும் புதன், முக்கியமாக புதன் ஆட்சி பெற்று இருப்பது அங்கே ஒரு சிறந்த வலிமை. சரிங்களா? இது முதல்ல வந்து சூரியனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சி. அடுத்து உங்களுக்கு 2-9 செவ்வாய், அவர் வந்து 5ஆம் இடத்தில் நீசம் பெற்ற நிலையிலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைந்திருக்கிறார். அப்ப இந்த உபயராசி, அதாவது பார்த்தீங்கன்னா சரம் சிரம் உபயம், உபயராசிக்கு அந்த 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தார். 6ஆம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்து இருப்பது, வீட்டில் பெரியவங்க, தாய் தகப்பனார் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏதாவது நோய் நொடிகளை கொடுக்கும். 9ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருந்தால் தேவையில்லை தாய் தாப்பு பெரிய உத்தியோகத்தில், அதாவது மீனராசிக்கு அவருடைய தாய் தகப்பனார் உத்தியோகத்தில் இருந்தால் அவங்களுக்கு தேவையில்லை இடம் மாற்றம், இல்லாட்டி நோய் நொடிகள், உடல் சுகாதார கேடுகள் ஏற்படும். அதுதான் நடக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து அடுத்தவங்க, ஏன்னா உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானத்தில் 3 கிரகங்கள் வலிமையோடு இருக்கு, சூரியன், புதன், குரு. சரியா? அடுத்து பூரிய சொத்துக்கள், ஏதாவது குடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்தாலும் அது வெற்றி அடையக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தனஸ்தான அதிபதி போய், செவ்வாய் தனஸ்தான அதிபதி, அவர் போய் கேதுவோட 6ஆம் இடத்துல வச்சுருந்தா குடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவார். குடுக்கல் வாங்கல பிரச்சனை, ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள், கொடுக்க வாங்கல ஏதாவது பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை சரி பண்ணக்கூடிய கிரகங்கள் இருக்கு. குரு கேந்திர வலிமையில் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மேலும் உங்களுக்கு அடுத்து சுக்கிரனுடைய மாற்றம். இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி 15ஆம் தேதி சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு மாறுறார், மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறார். இந்த இடம் செல்வங்கள், தைரியம், முக்கிய முடிவுகள், முக்கிய திட்டங்கள், சகோதர பலத்தினால் வெற்றி அடைவது, முக்கிய திட்டங்கள் வெற்றி அடைவது, கடன் நிவர்த்தி அடைவது. கடன் நிவர்த்தி இருந்தால் வருமானம் அதிகம் பண்ணாத கடன் நிவர்த்தி அடைவது, பேரும் புகழும் கிடைப்பது, முயற்சிகள் அனைத்து வெற்றி அடைந்து பேரும் புகழும் சாதிப்பது. இப்படிப்பட்ட வலிமையோடு சுக்கிரன் பயிற்சி அடைகிறார். இப்போ அந்த செவ்வாய் ஒன்று மட்டும்தான் பாதிப்பு, சுக்கிரன் வலிமை அடைகிறார். அதாவது செவ்வாய் பாதிப்புனா சகோதரால் பிரச்சனை ஏற்படலாம், தந்தைக்கு பிரச்சனை ஏற்படலாம், அது கொடுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு ஆள், இதை சரி பண்ணக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கு. புரியுதா? அப்போ தனகாரகன் கேந்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதியை 10ஆம் அதிபதியாக இருந்து 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் வலிமை வருகிறார். அப்போ பொதுமக்கள்கிட்ட மத்தியில் நம்ம உயர்ந்த ஒரு உன்னதமான நல்ல வியாபாரத்தில் வருமானத்தில் முன்னேற்றம் பெறலாம், அரசாங்கத்தில் உயர் பதவி பெறலாம்,
அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு, அரசாங்கத்தில் உயர் பதவி, செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், இடம் வீடு வாசல் பெறுவதில் முன்னேற்றம், வாகன யோகம், நல்ல திருமண யோகம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் ஒரு கேந்திர வலிமை. சுக்கிரன் திருமண யோகத்தை தரக்கூடியவர், செல்வத்தை தரக்கூடியவர். அவர் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய இடத்தில், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி அடைந்திருக்கிறார். அந்த 3ஆம் இடம் மிக ஒரு அற்புதமான மறைவு ஸ்தானம் நினைக்காதீங்க. மறைந்த பல நம்ம விட்டு போன பல விஷயங்கள் நம்மளை தேடிக்கூடி வரக்கூடிய நேரம். அதுக்கு நம்மளை விட்டு மறைஞ்ச பல விஷயங்கள் நம் கண் முன்னாடி நமக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய சேரும். அதனுடைய அர்த்தம் அதுதான். 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றா எதெல்லாம் நம்ம விட்டு போச்சோ அந்த காரியங்களும் நம்மளை சேரும். ஆட்சி பெற்றா, ஆட்சி பெறுது. ஆணி 15 சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். கைவிட்டு போன சொத்துக்கள், பேசி தட்டி போன திருமணங்கள், இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். சரிங்களா? சரி, அடுத்து மீன ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதி தனுசு ராசிக்கு அதிபதி 10ஆம் உங்க இடத்துக்கு 10ஆம் இடம் தான் தனுசு ராசி. அதற்கு அதிபதி குரு. அந்த குரு ஆணி 12 வலிமை பெறுகிறார். அப்ப மீன ராசிக்காரங்க படித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பதவி, வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு, பதவி கிடைக்கும். முக்கியமான தொழில் தொடங்கி மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய போறீங்க. ஒரு தொழில் தொடங்கி சாதனை படைக்க போகிறது. ஒரு புதிய பதவி கிடைக்க போகிறது. அதே நேரத்தில் சாதிக்கக்கூடிய தொழிலில், வியாபாரத்தில், வருமானத்தில் சாதித்து பல அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்பட போகிறது. ஆணி 12, ஆணி 15. ஆணி 12 என்பது 26/6/2025. ஆணி 12 26/6/2015 உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்குது. புரிஞ்சுட்டீங்களா? அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஆணி 12, அதுக்கப்புறம் ஆணி 15. ஆக அந்த 26/6 நல்ல யோகங்கள், திருப்தியான யோகங்கள், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பல யோகங்கள். கல்வி, நல்ல கல்வி, கல்வியால் வேலை வாய்ப்பு, நல்ல திருமண யோகங்கள், நல்ல அரசாங்க வேலை, வெளிநாட்டு வேலை என்று எதுவாக இருந்தாலும் சிறப்பு பெறுகின்ற நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், ஒரு ஆச்சரியப்படக்கூடிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக இந்த ஆணி மாதம் அமைந்திருக்கிறது. அப்போ முதல்ல சூரிய பயிற்சி, அடுத்து செவ்வாய் பயிற்சி, அடுத்து புதன் பயிற்சி. புதன் உங்களுக்கு மீனராசிக்கு 3ஆம் இடத்துல, அவர் 4ஆம் இடம் கேந்திர வலிமையோடு சொத்துக்கள், கல்வி யோகம், தன யோகம், செல்வ யோகத்தில் உட்கார்ந்துருக்கார். குருவோட சேர்ந்து, சிவ ராஜயோக குருவோட சேர்ந்து புதன் கூடிய யோகம். சரிங்களா? அடுத்து சுக்கிரன் பேரும் புகழும், செல்வங்கள், எடுக்கிற காரியங்கள், முயற்சியில் வெற்றி பெறக்கூடியது சுக்கிரன். இத்தனை கிரக மாற்றங்களும் ஒரு நல்ல ஒரு ஆணி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. வருடக்கோள்கள் செய்ய முடியாத ஒரு யோகத்தை இந்த மாதக்கோள்கள் செய்ய போகிறது. நிச்சயமாக நடக்கும். ஆணி 12 முதல் யோகங்கள் ஆரம்பிக்க போகிறது. அதிரடி யோகங்கள் ஆணி 12 முதல். இது ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. ரொம்ப நாள் அது நடக்கலை எங்கெங்கே ஜாதகத்தை பார்த்தாங்க, என்ன நடக்குதுங்க, சொன்ன இது நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்க. இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம்முடைய தலையெழுத்து பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்டது, மனிதன் எழுதியதில்லை. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? அது கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, நம்மளோட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. உங்கள் எதிர்கால பலன்களை, உங்கள் மனசில் என்னென்ன காரியங்கள் நடக்கலையோ அந்த எதிர்கால பலன்களை தெளிவாக துல்லிதமாக உங்களுக்கு மனசு திருப்தியாக மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிறந்த பலன்கள் வழங்கலாம்.
நீங்கள் செய்ய வேண்டிய கீழே நம்பருக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.